கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்காக வந்தோம். ஆனால் அதே இப்போ காணோம். லாஸ்ட்டாக ஏமா நீ நானும் நினைக்கிறேன். இதுதான் வந்து எங்கள் காலேஜ். இது வந்து எங்கள் காலேஜோட நோட்டீஸ் போர்டு. இதான் நம்ம கிளாஸோட. ஆனால் எவ்வளோ பால் அடைஞ்சிருக்கு பாரு. திஸ் யூஸ் டு பி ஆர் கிளாஸ். யாரோ வராங்க நம்மளை கேட்குறக்கு யாருன்னு. பிடிச்சிருவாங்க. ஸ்டாஃப்ஸ் எதுக்கு இருக்காங்க? அதுக்கு தான் இருக்காங்க. மரட்டி விட்ருவாங்க. இதுதான் வந்து ஐயோ பால் அடைஞ்சு போயிருக்குடா கிளாஸ் ஃபுல்லாக. பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் நடக்கும் போல். திஸ் யூஸ் டு பி ஆர் கிளாஸ். இங்கே தமிழ் வந்திருக்கு. தமிழ் வந்து மாறி போயிடுச்சு போல். 26/12 நேத்தா? அதுக்குள்ளே என்ன பெஞ்செல்லாம் எடுத்துட்டாங்க. இங்கே இருந்தால் நாங்கள் வந்து வேடிக்கை பார்ப்போம். அப்போ வந்து நிறைய பாய்ஸ் எல்லாம் சுற்றுவாங்க கொஞ்சம் டைம், லன்ச் டைம்லலாம். நாங்கள் படித்தப்போ தட் பில்டிங் யூஸ் டு பி பாலிடெக்னிக். இப்போ வந்து ஸ்கூலாக மாற்றிட்டாங்க. இங்கேருந்து நாங்கள் வந்து அங்கே பசங்களெல்லாம் சைட் அடிப்போம். ஆனால் இப்போ வந்து அது கிட் ஜோனாக மாறிடுச்சு. இது ஒரு காலேஜ். இதில் நீங்கள் 2 பேரும் படிச்சிங்களா அப்படின்னு. ட்ரூத். நாங்கள் வந்துவே பண்ண முடியாது. நாங்கள் இங்கே தான் படித்தோம். பட் வி யூஸ் டு ஹேவ் லாட் ஆஃப் மெமரிஸ். ஆனால் இது விமென்ஸ் காலேஜ் வேறையா. அப்போது அதனால ஒரு மாதிரி ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருந்தோம் ஜாலியாக. இப்போ இல்லை. ஃபன் இருந்துச்சு நிறையா. மொக்க காலேஜாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் நம்ம காலேஜ் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ண காலேஜே இல்லைடா. ஃபஸ்ட்டு லிட்டில் ப்ளே ஸ்கூல் சைஸ் தான் இருக்கும். எங்கள் நாங்கள் வந்து பண்ண முடியாது காலேஜ். என்னோடய கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டேன். இன்னும் கேப் மட்டும் போடல. தேவையில்லை. எனக்கு இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினா போதுன்னு தான் இருந்தது. ஸோ அதை நான் வாங்கிட்டேன். தென் எதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? எதுவும் இல்லை. பசிக்குது, சாப்பிட போகலாமா? பசிக்குது, சாப்பிட போகிறோம். பை. சர்டிஃபிகேட் வாங்கினால காட்டுவேன். இன்னொரு ஃப்ரெண்டை போய் பார்க்கணும். ஆமாம், அது நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். எல்லாமே ஓகே தான். ஒரு பைத்தியம் இது எல்லாருக்கும் ஒரு இது இருக்காங்க. ஒன்று கிட்டது இருக்கும். இது எந்த அளவுங்கிறது தான் தானே. இதுதான் அந்த 3வது ஃப்ரெண்டு நாங்கள் பார்க்க வந்தேன். குடிக்கிறோம். இதோட நிற்கல. அதுக்கப்புறம் நிறைய சாப்பிடுவோம். அவன் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றான். எங்களுக்கு இன்னும் முடியல. நாங்கள் இன்னும் பொறுக்கி வச்சு நிறைய சாப்பிடுவோம். அவள் வந்து வேலை இருக்குது, ஒர்க்கிங் உமன். அதனால் அவங்க வந்து வேலை பார்க்க போகிறாங்க. இதுதான் வந்து நர்மோட டைப்பிங் இன்ஸ்டியூட். ஆமாம், நல்ல பேப்பர் தர மாட்டியா? படிக்க வந்துட்டு எங்களுக்கு எனக்கு என்னாச்சு? அப்படி என்ன டைப் பண்ணிட்டோம்? எனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுது. என்னோட ப்ரொஃபஸர் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பத்திரமா வச்சுக்கோ. எப்போ? ஈவினிங் குல்ஃபி சாப்பிட போகலாம்.
ஈவினிங் குல்ஃபி சாப்பிட வந்துரு. இரிட்டேட் ஆகுதுல்ல. எனக்கு ரெண்டுமே ஆகுது. நானும் 6 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம்ல, என்ன சொல்ல நிற்பாங்க ஒன்றும் விரும்பலை. சரி நம்ம 6 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நீ ஒன்றும் சொல்ல நிற்ப. அது எல்லாமே வந்து எப்படின்னா, அதுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். ஆனால் வந்து ஒருத்தர் கனெக்டே இருக்காது. ஆனால் எப்போ மீட் பண்ணாலும் இப்படி அந்த பாண்ட் வந்து கண்டிப்பாக கரெக்டாக கிடச்சிரும். நாங்கள் ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ் தான். மீட் பண்ணுறவங்களுக்குலாம் நம்ம ஒன்றுமே கிடையாது. அதை பற்றி சும்மா இருப்போம், சிரிப்போம். எதுக்கு சிரிக்கணும்னே தெரியாமல் சிரிக்கிறோம். நல்ல நண்பர்கள். நாங்கள் வந்து சாப்பிட வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட். ஆமாம் ஃபோட்டோ எடுப்போம். நல்லா இருக்கு. நம்ம கலா பண்ணலாமா? எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குது? 40 அப்படின்னா அவன் அசிங்கமாக கேட்பாரு. அங்கே வந்து குல்ஃபி சாப்பிட வந்திருக்கோம். இது வந்து அவரோட ஃபேவரட் ஃப்ளேவர். நான் வந்து வேறு ட்ரை பண்ணலான்னு ஃபஸ்ட்டாக வாங்கிட்டேன் ஆல்டர்னேட்டாக. இந்த கடைக்கார பையன் அழகாக இருப்பான். சுமாராக தான் ஓகே 7 கொடுக்கலாம்ல? 7 கொடுக்கலாம். நைஸ் கை, நைஸ் குல்ஃபி. நைஸ் அங்கிள். நைஸ் அங்கிள். ஓகே